ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா செலுத்திய அஞ்சலி. அவ்வளோதான், முடிவுக்கு வரும் தொடர். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். பரபரப்பாக இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டவர்களுள் ஒருவர் பூர்ணிமா. யூடியூப் தளத்தில் பிரபலமான இவர் போட்டியாளராக இந்த சீசனில் நுழைந்தார். இவருடைய விளையாட்டு சார்ந்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் வந்தன. ஆனாலும் ஃபைனல் நெருங்கும் வரை உறுதியாக பயணித்தவர். பிக் பாஸ் வீட்டிலிருந்து 16 லட்சம் ரூபாய் பண பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறினார். இவரது முடிவுக்கு பலரும் பாராட்டுக்கள் தெரிவித்து வருகிறார்கள். வீட்டிலிருந்து வெளியே வந்தவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் மறைந்த நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதள பக்கங்களில் பரவ ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் தொடர் அமுதாவும் அன்னலட்சுமியும். இந்த தொடரின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர்தான் கண்மணி. இவர் பாரதி கண்ணம்மா தொடரின் மூலம் பிரபலமானவர். கிட்டத்தட்ட 450 எபிசோடுகள் வரையில் இந்த தொடர் ஒளிபரப்பாகியுள்ள நிலையில் தற்போது இந்த தொடர் இறுதி அத்தியாயத்தை நெருங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். இதற்கு பிறகு இதே சேனலில் கண்மணி வேறொரு தொடரில் நடிக்கவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது சார்ந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றளவும் வெளியாகவில்லை. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 போட்டியாளராக பங்கேற்றவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சரவண விக்ரம். பிக் பாஸ் வீட்டில் இருந்தவரை சமூக வலைதள பக்கங்களில் இவர் சார்ந்த செய்திகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சரவணன் பிக் பாஸ் வீட்டில் இருந்த குறைவான வாக்குகள் பெற்று போட்டியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார். வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு ஜோவிகா, நிக்ஷன், அக்ஷயா மற்றும் அனன்யாவை சந்தித்திருக்கிறார். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஆல்வேஸ் பி ஹாப்பி என்கிற கேப்ஷனுடன் பதிவிட்டிருக்கிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.